திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, இந்த வான்வழி வகுப்புகளாக ஆன்லைன் கிளாஸாக உங்களுக்கு இதை வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஓமைகள் என்ற தலைப்பில் நம்முடைய இருதயம் உருகும்படியாக உலர்ந்து போன நம்முடைய பாவ உணர்வுகள் மீண்டும் சரி செய்யப்படத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை ஊர்ப்புக்கு பதிலாக இனிப்பாக மாறுவதற்கு, தேவ வசனங்களாலே வெளிச்சத்தினாலே ஆறுதல் அடைவதற்கு இந்த வகுப்புகளை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊமைகள் பரலோகத்தின் சத்தியங்கள் உலகத்தின் சிறிய கதைகளில் சொல்லப்படுவது. Parables are heavenly truth told in the earthly stories. இப்பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை குறித்து பேசுகிறார். இந்த ஓமை என்ன என்பதை ஆரம்பத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். The word is the seed. விதை என்பது முளைக்கக்கூடியது, வளரக்கூடியது, இலைகளும் கிளைகளும் கனிகளும் மீண்டும் மீண்டும் ஒரு விதை 10,000 விதைகளாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் கீழே இன்னொரு பகுதியை சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் இருட்டானது, ரகசியமானது, திருட்டுத்தனமானது, கொள்ளை நோயை போன்றது. எல்லா மனிதனுடைய இருதயமும் பாவத்தினால மிகவும் தீங்கினால் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதன் என்ன நினைக்கிறான்? கடவுளுக்கு இது தெரியாது. ஒரு கால் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியுமே. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளே, தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. There is nothing hiding God. There is no mystery. Everything is revealed before His sight. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளிரங்கமாக இருக்கிறது. ஆக விதை தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அல்லது பயன்படுத்தாமல் போனீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்தில் மட்டும் வாழாமல் ரகசியத்தின் கீழ் வாழ்கிறார்கள். People today live not only under sin but also mysteries and secrets in darkness of their life. ஒவ்வொருவனும் தன்னுடைய வீட்டு ஜன்னலை மூடுவது போல, கதவை மூடுவது போல தன்னுடைய மனத்திரையை இந்த இருளாகிய கதவினாலே மூட பார்க்கிறான். அது நடக்காத காரியம். லூக்கா 8ஆவது அதிகாரம் 17வது வசனம் உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அந்த வசனத்தை சுழியிடுங்கள். வெளிரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அதாவது ரகசியமும் கிடையாது, மறைப்பொருளும் கிடையாது. ஒன்றும் பண்ணவே முடியாது. மனிதனை தேவன் நியாய தீர்ப்புக்கு பிறகு பாவிகளை அங்கே நரகத்திலே தள்ளப்போகிறார் என்று பைபிள் சொல்கிறது. அதுக்கு மனிதன் என்ன சொல்றான்? என்னை ஒன்றும் நீங்கள் நரகத்தில் தள்ள முடியாது. ஏன் கேட்டால், செத்த உடனே என் உடம்பை சாம்பலாகிட்டேன் நான். அதனால தான் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் தங்களுடைய உடல்களை புதைப்பதற்கு பதிலாக எரித்து சாம்பலாக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, சில சமயங்களில் மனிதர்கள் நெருப்பின் மீது நடந்து செல்வதை, ஓடுவதை மதத்தின் அடையாளமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 செயல்களும் கடவுளுக்கு முன்னால் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்னை நெருப்பில் தள்ளினாலும் அது மேலே நடப்பேன், நீங்கள் நெருப்பில் என்னை தள்ளி என்னை எரிக்க முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே எரிஞ்சிட்டேன். இப்படியெல்லாம் கற்பனைகளுக்குள்ள அவங்க வாழ்கிறாங்க. சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்க. வெளிரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. இன்னைக்கு உலகத்திற்கு எந்த ஒரு மதமும் ஒரு ரகசியம், ஒரு மறைப்பொருள் போல் தான் இருக்கு.
எதனா கேட்டால் பதிலே இல்லை. கடவுள் வந்து இந்த பூமியை 3 அடியில் நடந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. 3வது அடியை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த அரசனுடைய தலையின் மேலே வைத்தார். அதனால தான் மாவலி என்ற பேரரசனை மக்கள் கொண்டாடுகிறதாக கேரளாவில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. பைபிளை படிக்கிற கடவுள் அந்த மாதிரி மனிதனை குற்றப்படுத்துகிறவரோ குறைப்படுத்துகிறவரோ பள்ளத்தில் தள்ளி மண்ணை மூடுகிறவரோ கிடையாது. God of the Bible is not a mysterious God. He never keep a secret. He tell everything to mankind. எல்லாவற்றையும் மனுஷனுக்கு அவர் சொல்றார். அதனால தான் மனிதனுக்கு தமது சாயலையும் தமது ரூபத்தையும் தமது ஆவியையும் கொடுத்திருக்கிறார். God gave His image, His likeness, His spirit. This is what the Bible says. ஆகவே hidden mystery, hidden secret எதுவுமே கிடையாது. இப்பொழுது ஒரு அழகான ஒரு ஊமை, இந்த ஊமையை கவனியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதில்ல? யாராவது விளக்கை கொளுத்தி ஒரு பக்கெட்டு போட்டு மூடுவானா? யாராவது ஒருத்தன் விளக்கை கொளுத்தி கட்டில் அடியில் கொண்டு போய் ஒலிக்க வைப்பானா? அதுக்கு பதிலாக எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்கிற இந்த மின்சார உலகத்தில் நமக்கு எவ்வளோ பல்புங்க, எவ்வளோ விளக்குங்க, எவ்வளோ வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த பவர் கட் சமயத்தில் நம்ம கையில் இருக்க ஒரு சின்ன விளக்கை, ஒரு எமர்ஜென்சி லேம்பை அதை ஆன் பண்ண உடனே என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் அந்த வெளிச்சம் பரவும்படி உயரமான ஒரு இடத்துல ஒரு டேபிள் மேலே எல்லா இடத்துலையும் ஒளி பரவுற மாதிரி அந்த சின்ன விளக்கை வைப்போம். இந்த இடத்துல விளக்கு தண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க. அதாவது லைட் ஸ்டாண்ட். ஒரு விளக்கை அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வைக்கிறது பழங்காலத்து வழக்கமாக இருந்தது. இந்த மின்சாரம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் விளக்குகளை வைப்பதற்காக ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருந்தது, தண்டுன்னு அதை சொல்லுவாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தேவன் வாசமாக இருந்த கூடாரம், அந்த டேபர்நாக்கிள்குள்ள 3 பகுதிகள் இருந்தது. கடைசி பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு முந்தின பகுதி பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு முந்திய பகுதி பிரகாரம். இந்த பிரகாரத்தில் பலிப்பீடம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு விளக்கு இருந்தது, விளக்கு தண்டு இருந்தது. அதில் 12 விளக்குகள் ஒரே நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய அளவில் இருந்தது. அதுக்கு பிறகுதான் மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் விளக்கு வைக்கப்பட வேண்டும், அது எரிய வேண்டும், வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், அது தண்டின் மேலே வைக்க வேண்டும். அப்போ இந்த ஓமையினுடைய கருத்து என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றப்படுகிற வெளிச்சம் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒன்று போல இருக்கணும். தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை வாங்கி, அந்த வெளிச்சத்தை வாங்கி உன்னுடைய மனதுக்குள்ள புதைத்து கொண்டு வெளியே தெரியாத ஒரு மனிதனை போல நீ இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்தியாவில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விளக்கை ஒரு படியின் கீழே மூடி வைக்கிறவர்களைப் போலவும் கட்டிலின் கீழ் மறைத்து வைக்கிறவர்களைப் போலவும் தான் இருக்காங்க. அதாவது சபைக்கு வரும்போது கிறிஸ்தவர்கள், சமுதாயத்தில் இருக்கும்போது அவர்கள் இந்துக்கள். இன்னைய தேதி வரைக்கும் பிரபலமான போதகர்கள் கூட தங்களுடைய பள்ளி சர்டிஃபிகேட்லேயும் பேங்க் குறிப்புகள்லையும் நிலப்பத்திரங்களிலும் தங்களை ஒரு இந்துக்கள் என்று இந்து பெயரில் தான் இன்னை வரைக்கும் இருக்காங்க. கிறிஸ்டின் சபையில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ தைரியம் இல்லை. விளக்கு தண்டின் மேலே வைக்கணும். ஆனால் இவர்களோ தங்களுடைய விசுவாசமாகிய அந்த வசனத்தின் வெளிச்சத்தை தங்களுடைய இருளாகிய பெயருக்குள்ள, மதத்துக்குள்ள மறைத்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி மறைக்கிறவங்க இந்த பூமியில் ஒரு சலுகை வாங்குவதற்கு, நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன், எனக்கு சலுகை வேண்டும், நான் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவன், ஒரு விசுவாசமற்ற ஒரு மக்களைப் போல இருக்கிறத
இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப அவமானம், வெட்கக்கேடான ஒரு காரியம். You need to keep the light on a stand so that it may shine and give light. அப்போ என்ன சொல்றாரு? வெளிரங்கமாகாத ரகசியமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. எவ்வளவு நாளைக்கு உங்களை இப்படி ஏமாற்றிக் கொள்வீர்கள்? எவ்வளவு நாளைக்கு? குறிப்பாக நம்முடைய நாட்டில் பெயர்கள் நம்முடைய மதத்தை காட்டுகிறது. அதான் பிரச்சனை. இப்போ ஜப்பான் நாட்டில் இருக்கிறவனுக்கோ, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கோ, ஜெர்மனியில் இருக்கிறவனுக்கோ, ரஷ்யாவில் இருக்கிறவனுக்கோ பெயர்களில் மதங்கள் தெரியாது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பெயர்கள் மதத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய பெயரை மதத்தின் சார்பில் தான் வச்சிருப்பார். ஆனால் இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தை காட்டாத இருளையே வெளிப்படுத்துகிறார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், கவனிங்கள், ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். இந்த வசனம் உங்களுக்கு நச்சுன்னு புரியணும். இப்போ உலகம் உண்டான காலம் முதல் பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை ஒளி என்று சொல்கிறார். Christ says that he is the light. அப்படியானால் மனிதனாக இருக்கிற ஒருவர் எப்படி இன்னொரு மனிதனுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி என்றுதான் அழைக்கப்படுகிறதே தவிர லிவிங் லைட்ஸ், ஜீவன் உள்ள ஒளி என்று அழைக்கப்படுவது கிடையாது. They are a physical lights. They are not a spiritual lights. அவைகள் ஆவிக்குரிய வெளிச்சம் அல்ல, சரீரத்துக்குரிய வெளிச்சம். ஆக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் ஜீவ ஒளி என்று நாம் அழைக்கிறதில்லை. இயேசு என்ன சொல்றாரு கவனிங்க, என்னை பின்பற்றுகிறவன், அப்படியானால் இயேசுனுடைய போதகத்தின்படி நடக்கிறவன் இருளிலே நடவாமல், எந்த இருள்? சாயங்காலத்தில் வருகிறது அந்த இருள் அல்ல, பாவ இருள். அந்த இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கவனிச்சிங்களா? ஜீவ ஒளி, வெறும் ஒளின்னு சொல்ல, ஜீவ ஒளி, லிவிங் லைட். ஃபாலோயிங் கிரைஸ்ட் யூ ஹாவ் த லிவிங் லைட் to overcome every darkness of sin and death in your life. இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சில பகுதியை நாம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கவனிங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு, கவனிங்கள், ஒளியா இருந்தது. அதாவது கடைசி நிமிஷம் உயிர் போகிற நிலையில் இருக்கிற ஆளுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வந்தது போல பாவத்தில் மரித்திருக்கிற மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மறுவாழ்வாகிய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஒளி பாவத்துக்கு எதிராக பிரகாசிக்குதான். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ நம்ம எவ்வளோதான் லைட்டு போட்டாலும், வெளிச்சம் போட்டாலும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தூரமாக போயிட்டீங்கன்னா இங்கே வெளிச்சம் இருக்கிறது அங்கே தெரியாது. இருள் அதை மறைச்சிரும். உண்மைதான் அது. இப்போ இங்கே எரியிற ஒரு விளக்கு 1 கிலோமீட்டர் தூரம் தெரியும், அதுக்கப்புறம் இருளாக தான் தெரியும். அப்போ இருள் வெளிச்சத்தை மூடுகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இருளால் மூட முடியாத வெளிச்சமாக நான் இருக்கிறேன். ஆகவே நாம் பொருள் விளங்கினோம், இந்த இடத்துல இருள் என்பது பாவம். சரி, இந்த ஒளியை இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார்? எனக்கு கொடுக்கிறாரா? உனக்கு கொடுப்பாரா? இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணம் யார் யாருக்காக? எல்லாருக்காக, எல்லா மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இயேசு எல்லாருக்காகவும் சிலுவையிலே மரித்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கிறோம்.
இயேசுனுடைய மரணம் எல்லாருக்காகவும். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம், அந்த பிரசன்னம் எல்லாருக்குமாக உண்டாயிருக்கிறதாம். The very radiance of God appeared for all men. எல்லா மனுஷருக்கும் தேவ பிரசன்னம் உண்டாயிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் உனக்கும் எனக்கும் அந்த ஒளியில பங்கு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தலாம் என்று இயேசு சொல்கிறார். கவனிங்கள், 1வது வசனம், உலகத்தில் வந்து கவனிங்கள், எந்த மனுஷனையும், நீ வெள்ளை கருப்பாக இருக்கலாம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. So Christ can lighten you, whoever you are, whatever you are, whichever you are, whether you are touchable or untouchable, whether you are educated or uneducated, whether you are rich or poor, whatever you are, God never make a distance. உன்னை கடவுள் வெறுத்து தள்ளுவதில்லை. அவர் உனக்கு ஒளியாக இருக்கிறார், உன் வாழ்வை மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் படித்த அந்த ஓமையில இந்த வெளிச்சத்தை அடைந்த மனிதன் அதை மறைத்து வைக்கக்கூடாது. No fool will cover the light. எந்த முட்டாளும் விளக்கை ஏற்றி மறைச்சு வைப்பானா? ஆனால் சில பேர் அப்படி செய்கிறாங்க. இந்தியாவில் அப்படி செய்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் அவன் இல்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், உங்கள் ரேஷன் கார்டு பாருங்கள், உங்கள் ஆதார் கார்டு பாருங்கள், உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் பாருங்கள், உங்கள் பேங்க் என்ட்ரன்ஸ் பாருங்கள், உங்களுடைய ஃபியூச்சர் பாருங்கள், உங்களுடைய பட்டா பத்திரங்களை பாருங்கள். நீங்கள் யாருன்றதையும் உங்களுக்கு வெளிச்சம் இல்லை என்பதை நீங்கள் காட்டுறீங்க. உங்கள் வாயினால் விக்கிரகத்தின் பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையும் உன் பேர் இருக்குமானால் உன்னை போல ஒரு துரோகி யாருமே இருக்க மாட்டான். வெளிச்சம் கிடைச்சது, வெளிச்சத்தை தண்டின் மேலே வச்சு எல்லாருக்கும் வெளிச்சத்தை காட்ட வேண்டிய ஆளு அந்த வெளிச்சத்தை மூடி போடுகிறவனை போல உன்னை நீ மறைத்து கொள்ளக்கூடாது. சாதிகள் உன் அடையாளம் அல்ல, பாவங்கள் உன் அடையாளம் அல்ல, அக்கிரமங்கள் உன்னுடைய அடையாளங்கள் அல்ல, வெளிச்சம் உன்னுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை காணும்படி வந்தார்களாம். இது வேற ஒரு தகவல். கவனிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்திலே வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டை அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்து நிமித்தம் 30வது வயது வந்தபோது அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவர் வீட்டுக்குரிய மனிதனாக இல்லை. இப்பொழுது தாயாரும் சகோதரர்களும் அவருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவரை காண வருகிறார்கள். சொல்லுவாங்க, blood is thicker than the water. அதாவது ரத்தம் தண்ணீரை விட கனமானதுன்னு சொல்லுவாங்க. சொந்தன்றது எவ்வளோ முக்கியமானது, தாயும் தம்பிகளும் வந்திருக்காங்கன்றது எவ்வளோ முக்கியமானது. எப்பேற்பட்ட ஒரு நிலையில் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க தான் மனிதன் ஓடுவான் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வெளிச்சம் இல்லாததுனால, அவர்கள் விளக்கு தண்டாக இல்லாததுனால, அந்த குடும்பம் இயேசு பின்பற்றாததுனால அவர் என்ன சொன்னார்ன்றதை கவனிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு அவர், கவனிங்கள், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாயிருக்கிறார்கள் என்றார். இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு புரிந்திருக்கும். இயேசு தன்னுடைய தாயை பார்க்கிலும் தன் சகோதரர்களை பார்க்கிலும் தேவவசனப்படி நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளை அவர் அடையாள காட்டுகிறார். கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரேட்டர் than mother and his brothers, those who follow the light.
வெளிச்சத்தின்படி நடக்கிறவர்களை தன் தாய் தன் சகோதரர்களை விட அதிகமாக அடையாளப்படுத்துகிறார். இப்பொழுது இன்னொரு பகுதி, இதே மாதிரி ஒரு காட்சியை லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். இதை மார்க் பண்ணிங்க உங்க பைபிளில். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதாவது இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த போது அதையெல்லாம் கேட்ட அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மிகுந்த ஒரு ஆவேசத்தோடு வைராக்கியத்தோடு வல்லமையாக ஓங்கி ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? உன்னுடைய தாய், அவளிடத்தில் நீங்க பால் குடிச்சிங்க இல்லையா, அவங்கள விட ஒரு பாக்கியமானவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதனால்தான் கத்தோலிக்கர்கள் மரியாளை இமாக்குலேட் மேரி, பாவமற்ற மரியாள், பரிசுத்தமான மரியாள் என்று அழைக்கிறாங்க. அப்பேற்பட்ட மரியாளை புகழ்ந்து பேசிய போது இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? கவனிப்போம். 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். நம்ம ஏற்கனவே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்ன்றதை கவனிச்சோம். 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப கூராக நேராக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. யுவர் மதர் அண்ட் ஹர் பிரஸ்ட், நீ உன்னுடைய தாய், நீ பாலுண்ட அவருடைய முலைகள் என்று பேசப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஷார்ப்பா சொல்றாங்க அந்த அம்மா. அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாங்க. இயேசு அதை அப்படி லேசா ஓரம் தள்ளிட்டு சொல்றாரு, அதை பார்க்கிலும் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். They are a blessed people to enter heaven. பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது உங்கள் மனசு அசைது, உங்களுடைய உள்ளம் நடுங்குகிறது, உங்களுடைய மனம் கலங்குகிறது. நீங்கள் ஒரு சரியான திசைக்கு திரும்புகிறீர்கள். ஒரு சிறு வேட்ட சத்தம் கேட்டால் மரத்தில் உள்ள 100 பறவைகள் குய்யோ முறையோ என்று கத்திக்கொண்டு வேகமாக பறந்து எழும்பும் போது அந்த மரத்துக்கு மேலே போகிற அந்த 100 பறவைகளையே பார்க்கிறது போல நம்முடைய மனதின் உள்ளே தேவனுடைய வார்த்தை சரியாய் கேட்கும்போது பறந்து செல்லும் விடுதலையின் பறவைகளைப் போல, நடுவானிலே பறக்கிற அந்த பறவைகளின் இறகுகளைப் போல, அதனுடைய கண்கள் நேரடியாக கூர்மையான மூக்கின் வழியாக அவைகள் பறந்து அடுத்த இடத்துல அவைகள் போய் தங்குவதற்கான கால்களை மடக்கி செல்வதைப் போல, let us fly like a bird towards the distance where the light is there. வெளிச்சத்தை நோக்கி நாம் பறக்க வேண்டும். ஆகவே இயேசு சொல்கிறார், ரகசியமும் இல்லை, மறைபொருளும் இல்லை. நீங்க எல்லா மதத்தையும் எடுத்துங்க, டாப்புக்கு நீங்க போனீங்கன்னா, கடைசிக்கு போனீங்கன்னா எல்லாமே பிளாங்க் தான், எல்லாமே ரகசியம்தான், எல்லாமே மறைபொருள் தான். நான் சொல்றது குறித்து நீங்க எல்லாம் கோபம்லாம் படக்கூடாது, தப்பாலாம் என்ன புரிஞ்சுக்காதீங்க, அதான் உண்மை. நான் பேரிட்டு சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஒரு பெரிய கோவில் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கோயிலுக்குள்ள அருணகிரிநாதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உள்ளவே விடலை ஜாதி நிமித்தம். அந்த கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உள்ள போயினே இருந்தீங்கன்னு வச்சுங்க, கடைசியில் எந்த ஒரு சிலையும் கிடையாது அந்த கோயிலில். கடைசி தான் தெரியுங்களா, வானத்தை பார்க்கலாம், வெளியின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த கோயிலில் எண்டு வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் கடவுளை தேடி செல்லும் போது அவன் ஆகாயத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இருதயங்களில் முளைப்பிக்கும் ஜீவ வசனத்தை, உங்கள் இருதயத்தை வெளிச்சமாக்கும் ஜீவ வசனத்தை விளக்கு தண்டின் மேல் வைத்து எல்லா ரகசியங்களையும் எல்லா மறைப்பொருள்களையும் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த நாளில் நாம் கேட்ட இந்த அற்புதமான செய்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் போகிற சபைக்கும் உங்களுடைய போதகர்களுக்கும் கேள்வியாக இருக்க வேண்டும். நான் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே மறைச்சி வச்சுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்.
டிஸ்கஸ் பண்ணுங்க, விவாதிங்க, படிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். லெட் அஸ் பி ஓப்பன். இந்த பைபிள் எப்படி நான் திறந்து கையில் வச்சிருக்கணும், அது மாதிரி நீங்க பைபிளை திறந்து படிங்க. இதுக்காகத்தான் நம்ம வேதமானவர்களாக இருக்கிறோம். ரகசியங்களின் மார்க்கமாக கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்டியானிட்டி நெவர் பி எ மிஸ்டரி. இட்ஸ் அ ஓப்பன் ட்ரூத். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. நல்லது மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே, நாளை அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த யெகோவா தேவனே, உமது வார்த்தை வெளிச்சமாயும் எங்கள் ஆத்மா ஒரு விளக்கு தண்டு போலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்திரலும். மறைவும் இல்லை, ரகசியமும் இல்லை. கிறிஸ்துவண்டை வரும்போது நாங்கள் இருளை விட்டு வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை உணரத்தக்கதாக எங்கள் இருதயத்தை மாற்றி அருளும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் பெயரால் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?